சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அவரோட ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்திருப்பாங்க. வந்த இடத்துல நம்ம ஹீரோயின் சுந்தரியை வந்து ஹீரோ வந்து மீட் பண்ணுறாரு. பார்த்த உடனே ஹீரோக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால கீழே இறங்கி வந்து இப்போ அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து அவள் ஃப்ரெண்டு கிட்ட கெஞ்சி கூத்தாடி அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அவளோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போனதுமே அவங்க அப்பா தான் வந்து நிற்கிறாரு. அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கப்பவே மேலே துணியெல்லாம் கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னதுனால அவங்க அப்பாவும் சுந்தரியை போய் மேலே வந்து துணியெல்லாம் எடுக்க சொல்கிறாரு. அதே சாக்கில் ஹீரோவும் பின்னாடி போய் ஹீரோயின்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் வந்து ரொம்ப அடக்க ஒடக்கமான பொண்ணாக இருக்காங்க. ஹீரோ கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப தயக்கப்படுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கப்ப ஹீரோ குடிச்சிட்டு அன்னைக்கு நைட் அங்கேயே படுத்து தூங்கிறாரு. அடுத்த நாள் காலையில் சுந்தரி வந்து எழுப்புறப்ப ஹீரோ வந்து இதெல்லாம் கனவுன்னு நினைச்சு சுந்தரிக்கு வந்து முத்தம் கொடுத்துறாரு. அதனால சுந்தரி வந்து ஹீரோ வந்து அடிச்சிடறான். இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சுந்தரியா அப்படி சொல்லி சொன்னதும் அவருக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு அப்படி சொல்லி சொல்லிடுறான். அது எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்திடுறேன் அப்படி சொல்லி ஹீரோ வந்து ப்ராமிஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கும் அவங்க ஃப்ரெண்டோட மேரேஜ் அன்னைக்கு இவங்களுக்கும் சேர்த்து மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சு சுந்தரியை வந்து சென்னை கூட்டிட்டு போயிடுறாரு.